ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆட்டோ இம்யூனிட்டி வந்து அப்நார்மல் இம்யூனோ ரெஸ்பான்ஸ்னால ஏற்படுது. இன் விச் ஒரு இம்யூ சிஸ்டத்தில் அது எப்போ ஏற்படும்னா, ஒரு இம்யூ சிஸ்டத்தில் வந்து அந்த செல்ஸ் அதோட செல்ஸையும் அடுத்த நான் செல்ஸையும் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியாத நல்லா பிரித்து பார்த்தா அட்ராக்ட் பண்ண முடியாத போது இது ஏற்படும் நம்மளோட பாடிக்குள்ளே. நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்புறம் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் வந்து நம்மளோட ஓன் டிஷ்யூஸையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். இஃப் அ டிசீஸ், அதாவது ஒரு டிசீஸ் ஸ்டேட் இருந்துச்சுன்னா, இது வந்து இப்படி இருக்க இந்த டிசீஸை வந்து ஆட்டோ இம்யூ டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா மிஸ்டைரக்டட் இம்யூ ரெஸ்பான்ஸ், அதாவது தேவையில்லாத இம்யூ ரெஸ்பான்ஸ், டைரக்ட் இம்யூ ரெஸ்பான்ஸு. ஆட்டோ இம்யூனிட்டி வந்து எப்படி அது எவிடென்ஸ்டு, அது வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கும், அப்புறம் டி செல்ஸ் இருக்கும். அது வந்து ஹாஸ்ட் ஆன்டிஜனோட ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். when the cells வந்து act as a antigen in the same body, அதாவது ஒரு செல் வந்து எப்போ ஆன்டிஜனாக ஒரு சேம் பாடிக்குள்ளேயே ஆக்ட் ஆகுதோ அதுதான் ஆட்டோ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஆர்கன் ஸ்பெசிஃபிக், நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ், ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ்ன்னு பிரிக்கலாம். ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து அகெயின்ஸ்ட் ஆர்கன், ஒரு ஆர்கனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ஆர்கன் வந்து பர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரேவிஸ் டிசீசஸ், அடிசன் டிசீசஸ், அதாவது தைராய்டை அழிக்கிறது, அக்ரீனல் அழிக்கிறது, இதெல்லாம் அந்த டிசீசஸ். இன்ஆர்கன் இதே நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிஸார்டர்ஸில் வந்து ஆட்டோ இம்யூ ஆக்டிவிட்டி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த பாடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். மல்டிபிள்ஸ் ஸ்கலரியஸ் இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. டிமோர் இம்யூனாலஜி அப்படின்னா, டிமர்னால் கட்டி செல்ஸு, அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து அந்த க்ரோனை வந்து நம்ம செக் பண்ணவே முடியாது, அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த டியூமர் வந்து கன்ட்ரிவாக க்ரோவ் ஆகி அந்த ஹெல்த்தி டிஷ்யூவை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது சரௌண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஸ்ப்ரெட் டு ஆல் அதர் பார்ட் ஆஃப் த பாடி ஃப்ரம் டியூமர் டு கிவ் ரைஸ் டு செகண்டரி டியூமர். அதாவது ஃபஸ்ட்டு அந்த டியூமரில் இருந்து, அதாவது இந்த கொப்பளை மாதிரி இருக்க அந்த இதில் இருந்து அந்த கேன்சர் வந்து ஃபுல் பாடிக்கு பாட்டுக்கும் பரவி அதர் ஆர்கனுக்கு பரவி செகண்டரி டியூமரை ஏற்படுத்தும். அது வந்து மெட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூமர் வந்து பிகினிங்கில் இல்லைன்னா மேலகன் டிபெண்டிங் ஆன் த கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸை பொறுத்து இருக்கும். பிலிகின் அப்படிங்கிறது என்னென்னா நான் கேன்சரஸ் டிஷ்யூஸ், அது வந்து இன்டெஃபினைட் க்ரோத்தாக இருக்கும். அது கேன்சர் இல்லை, ஆனால் இன்டெஃபினைட் க்ரோத்தாக இருக்கும். அது வந்து சரௌண்டிங் சிஸ்டம் இன்வாக்ட் பண்ணாது. இதே மேலகன் டியூமரில் வந்து செல்ஸ் வந்து இன்டிஃபினிட்லாம் க்ரோ ஆகும், டிடெக்ட் ஆகும். அது வந்து சுற்றி இருக்க செல்லுக்கெல்லாம் சரௌண்டிங் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் செல் க்ரோத்துக்கும் அதுக்கும் நிறைய நார்மல் செல்ஸில் வந்து செல் க்ரோத்து, டிஃப்ரென்ஷியேஷனு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக நடக்கும், அப்புறம் ரெகுலேட்டடாக நடக்கும். ஆனால் கேன்சர் செல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுன் மெக்கானிசம் வந்து நிறையா மெயின்டைன் ஆகுது. நார்மல் செல்ஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த அன்கண்ட்ரோல் க்ரோத்தை வந்து கரெக்டாக அந்த இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் செல்ஸ் வந்து எந்த ஒரு டஸ் நாட் ஹாவ் திஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேன்சர் செல்க்கு இருக்காது. இது வந்து அப்படியே மாறி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம டேபிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். கேன்சர் செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகி நிறையா மாஸ் டிஷ்யூக்கு போச்சுன்னா அதை வந்து டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் வந்து எப்போ வந்து மேலகன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து அண்டர்க்ரோ ஆகுதோ, இது வந்து ஒரு நியூ ஆன்டிஜன் சர்ஃபேஸ்க்கு வந்து போகும். அப்படி போகிறதுனால அது வந்து மே ஆல்சோ லூஸ்,
அது வந்து ஆன்டிஜென் நார்மல் ஆன்டிஜென்ஸ் வந்து லூஸ் கூட பண்ணிடலாம். ஆன்டிஜென் வந்து ப்ரெசன்ட் ஆன் த மெம்பரின் ஆஃப் த மேலகன் செல்ஸ் வந்து இம்யூ ரெஸ்பான்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்ரும். ஹார்மரல் அப்புறம் செல்லுலார் ரெஸ்பான்ஸ் வந்து அப்சர்வ்டு பண்ணுவாங்க அந்த மலகன்சியில். கேன்சர் செல்ஸ் வந்து அவாய்ட் த இம்யூ டிடெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணி எந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் ஏற்றுக்கும். அப்படி இருக்கிறதுனால அப்நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி செல்ஸ்க்கு நல்ல அப்நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். திஸ் மேக்ஸ் தெம் டு டிஃபிகல்ட் டு ட்ரீட். இது வந்து இப்படி இருக்கிறதுனால அதை நம்ம ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி வந்து நிறையா இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் வந்து சீக் அப்புறம் டெஸ்ட்ராய், அதை நல்லா பார்த்து இது பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். மெலகன் செல்ஸ் வந்து சொமேட்டிக் மியூட்டேஷன் மூலயமா அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் சர்வேலன்ஸ் மெக்கானிசத்தை பொறுத்தவரையிலும் அது வந்து எய்தர் அதாவது ரிசல்ட் ஆஃப் ஏகிங்கால் இருக்கலாம், இல்லைனா அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சிஸால் இருக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ் இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் இப்படி இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸ் வந்து இன்சிடென்ஸ் ஆகும். தஸ் இதை இம்யூனோ சர்வேலன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கேன்சர் வந்து அங்கே வந்து இருக்காது. டெவலப்மெண்ட் ஆஃப் டியூமர் வந்து லேப்ஸாக இருக்கும். சர்வேலன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது வந்து லேப்ஸாக தான் இருக்கும். இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். கேன்சருக்கு என்ன இம்யூனோதெரப்பி பாருங்கள். பயாலஜிக்கல் தெரப்பி வந்து யூசஸ் சம் சப்ஸ்டன்ஸ் மேட் பை த பாடி ஆர் இன் அ லெபார்டரி டு இம்ப்ரூவ் த இம்யூன் ஃபங்க்ஷன். இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பயாலஜிக்கல் தெரப்பி. இது வந்து நம்ம பாடியை வந்து மேடு பை பாடியில் மேட் பண்ணலாம், இல்லைனா லெபார்டரியில் மேட் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சருக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம். இம்யூனோதெரப்பி வந்து அப்பியர் டு இம்பார்ட்டன்ட் இன் கெட்டிங் டெரகண்ட் ஆஃப் ரெசிடியல் மேக்னெட் செல் ஆஃப்டர் த க்ரோத் ஆஃப் டமர் ஹேஸ் ரிமூவ்டு. அதாவது இந்த டமரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது வரும். இந்த பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து கேன்சரில் வந்து என்னென்னா அப்ரோச் டு தெரப்பியை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். கம்பைனிங் த சர்ஜரியும் பண்ணிக்கணும், ரேடியோ தெரப்பி பண்ணணும், கீமோதெரப்பி இருக்குது, இல்லைனா இம்யூனோதெரப்பி. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இன்டகிரேட் பண்ணி அப்ரோச் பண்ணோம்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.